வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிக்கல் பில்லிங் சாஃப்ட்வேர். அதாவது நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரில் இருந்து மெடிக்கலுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆன் பண்ணலாம், அதில் என்னென்ன எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது, எப்படி பில் போடுறது, எப்படி ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு 2 விதமான முக்கியமான செட்டிங்ஸ் ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பில்லிங் போய்க்கிறேன். ஸோ கேசியரில் லாகின் பண்ணுறேன். F12 கொடுக்குறேன். F12 கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸில் லாஸ்ட் செட்டிங்ஸ், அதாவது செட்டிங்ஸ் 4 இருக்கும். இதில் 4ல் போயிட்டு இந்த மெடிக்கல் பில்லிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டாலே போதும், இதுக்குண்டான எல்லாமே மாறிக்கிடும். இப்போ பாருங்கள், நான் மெடிக்கல் பில்லிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பில்லிங் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஏஜென்சி வைஸ் எல்லாமே மாறி வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணாலேவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், பேட்ச் நம்பர் வந்திருக்கு, எக்ஸ்பிரி டேட் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்திருக்கு. இந்த செட்டிங்ஸ்க்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொரு செட்டிங்ஸ் வந்து பர்ச்சேஸில் வந்து பேட்ச் வைஸ் ஸ்டாக் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் பேட்ச் வைஸ் ஸ்டாக்னா என்னன்றது தெரியும். ஸோ பேட்ச் வைஸ் ஸ்டாக்கே நான் இங்கே ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 2 செட்டிங்ஸ் தான் வந்து மெடிக்கலுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா மெடிக்கலில் வந்து பேட்ச் நம்பர் வைஸ் நம்ம ஸ்டாக் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் பேட்ச் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எதுவும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் மாஸ்டர், இந்த ஐட்டம் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா யூனிட்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்ட் ஆக்ட் டேப்லெட்டாக ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கேட்டகரியில் போட்டுக்கிறேன். இது ஏதாவது ஒன்றில் போட்டுடுறேன், பீசஸ் கொடுத்துறேன். இப்போ இந்த யூனிட்னா அந்த கோல்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்பில் வந்து 20 டேப்லெட் இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் நான் 20ன்னு கொடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு ஸ்டிப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிப்போட காஸ்ட் தான் கொடுக்கணும், ஒரு டேப்லெட்டோட காஸ்ட் கொடுக்கூடாது. நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்பாக தான் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தோராயமாக 200 ரூபா கொடுத்துக்கிறேன் ஒரு ரஃபாக இருக்கிறதுக்காண்டி. பர்ச்சேஸ் காஸ்ட் 150 ரூபா கொடுத்துக்கிறேன், ஜிஎஸ்டி 18% கொடுத்துக்கிறேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு 200 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 200 கொடுக்குறீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து 2 ரூபா மணிக்கு வரும். சும்மா இது டெஸ்டிங் காண்டி தான் நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். பேட்ச் ஸ்டேட்டஸ் எப்பயுமே பேட்ச் ஸ்டேட்டஸ் 1 கொடுத்தா தான் அது பேட்ச் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் கோல்ட் ஆக்ட் டேப்லெட்டாக வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்தது இதே கோல்ட் ஆக்ட் டேப்லெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறேன். ஸோ பர்ச்சேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி ஏதாவது ஒரு சப்ளையர் நேமில் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுக்குறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக பர்ச்சேஸ் என்ட்ரியை பற்றி தெரியும். பட் இந்த கோல்ட் ஆக்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு மெடிக்கலில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுக்கறது. ஸோ நான் அந்த கோல்ட் ஆக்ட் டேப்லெட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டிப்பாக தான் வாங்குவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 ஸ்டிப் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து 40 டேப்லெட் வந்து ஸ்டாக்ல ஆட் ஆகும். ஸோ ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் நோட் பண்ணுங்களேன். இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் ரேட்டு 100 ரூபாயா வச்சு பர்ச்சேஸ் ரேட்டு 150 ரூபாயா, நான் 20 கொடுத்தேன்னா 20 × 150 ரூபா தான் கால்குலேட் ஆகுமே தவிர 400 × 150 ரூபா கால்குலேட் ஆகாது. ஸோ இதுதான் மெடிக்கல் பில்லிங்ல இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க யூனிட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 20 யூனிட் வாங்கியிருக்காங்க, 150 × 20 யூனிட் 3000 ரூபா, அதுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பிரி டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிரி டேட் எந்த டேட்டு கொடுக்குறோமோ அந்த டேட்டை நம்ம எக்ஸ்பிரி டேட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேட்ச் நம்பர்னு ஒன்று வரும். அதாவது அந்த ஸ்டிப்பில் வந்து ஒரு பேட்ச் நம்பர் இருக்கும். ஸோ நான் தோராயமாக இருக்கிற ஏதாவது ஒரு பேட்ச் நம்பரை நான் இங்கே உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி தான் இது. ஸோ இந்த பேட்ச் நம்பரை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து இன்னொரு என்ட்ரி நான் கொடுக்குறேன். இதே டேப்லெட்டு 150 ரூபாய்க்கு இன்னொரு 10 பீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 10 பீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் 25/6/2027. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் வந்திருக்கு. இதோட பேட்ச் நம்பருங்கிறது வேற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 என்ட்ரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த என்ட்ரியை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பில்லிங் போகிறோம். ஸோ இந்த பில்லிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே சேல்ஸ்மேன் நேம் நம்ம செலக்ட் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் டாக்டர் நேம் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ளக்க இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் நேம் போடுறேன். ஏதோ ஒரு கஸ்டமர் நேமை நான் இங்கே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த கஸ்டமர் இதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 4 டைம் விசிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இப்போ விசிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் அமௌண்ட் என்னன்றது இருக்குது. இப்போ பாருங்க, நான் அந்த கோல்ட் ஆக்டை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். கோல்ட் ஆக்ட் செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 பேட்ச் காட்டியிருக்கு. ஸோ இதில் எந்த பேட்சை கஸ்டமர் எந்த பேட்சை நம்ம கொடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்க பேட்சை கொடுக்க போகிறோம்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, எக்ஸ்பிரி டேட், பேட்ச் நம்பர், எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ பீஸ் இருக்குது, இது லாஸ்ட்டாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம், ஏஜிங், அதாவது ஏஜிங் மீன்ஸ்
இது எவ்வளவு நாளா நம்மகிட்ட ஸ்டாக்கா இருக்கு அப்படின்றது இதுல காட்டிக்கிட்டு இருக்கும். நான் கீழே இருக்கிறத இப்ப செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க யூனிட்டா கொடுக்க மாட்டோம், பீசஸா தான் கொடுப்போம். நல்லா பாருங்க, நான் மறுபடியும் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கோல்டாக் இங்க பாருங்களேன், இது 200 ரூபான்னு சொல்லி இருக்கா. ஸோ 200 ரூபா, ஆனா சிங்கிள் பீஸ் வந்து 10 ரூபா தான். எப்படின்னா 200 ரூபா, சாரி இந்த இருக்கு பாருங்க, யூனிட் ரேட் 200 ரூபா. ஸோ அப்ப 200 டிவைடட் பை 20 டிவைட் பை பண்ணா 10 ரூபா தான் ஒரு பீசஸ். அதுதான் கால்குலேஷன். ஸ்டிப்பா வாங்கும் போது ஒரு ரேட்டு, அதை பீஸா பிரிச்சோம் அப்படின்னா அந்த விற்கிற ரேட்ல இருந்து டிவைடட் பை 20 கன்வெர்ட் பண்ணா சேல் ரேட் வந்து 10 ரூபா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து 5 பீஸ் எடுக்கிறாங்கன்னா இது கால்குலேட், இல்ல ஒரு ஸ்டிப்பா எடுக்கிறாங்கன்னா 20 குவான்டிட்டி 20 தான் கொடுப்போம். நம்ம நம்பர் 1ன்னு கொடுக்க மாட்டோம், ஏன்னா 20 டேப்லெட் கொடுக்குறோம். அதான் மீனிங். இப்ப பாருங்க, நான் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு டேப்லெட்டை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதுல பேட்ச் இல்ல பாருங்க, இதுல 4-5 பேட்ச் இருக்கு. இதுல பாருங்களேன், ஏஜிங் வந்து 318 அப்படின்னா இது வாங்கி 318 நாள் ஆயிடுச்சு. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி 318 நாள் ஆயிடுச்சுன்றதுதான் மீனிங். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்டை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த டேப்லெட் செலக்ட் பண்றோமோ அந்த டேப்லெட்டை நம்ம ஈஸியா என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். சப்போஸ் இவங்க வந்து பிரிண்ட் அவுட் எட் பண்ணோன்னே இதை நான் வந்து A4 பிரிண்ட் அவுட்ல செட் பண்ணியிருக்கேன். வியூ காட்டுறேன். நான் பாருங்க, இந்த மாதிரி பேட்ச் நம்பர், HSN கோடு, எக்ஸ்பிரி டேட் எல்லாமே போட்டு வரும். இங்க யார் வித்திருக்காங்க, எந்த டாக்டரை செலக்ட் பண்ணிருக்கோம், பேஷண்ட் நேம். இதுதான் மெடிக்கல் பில் ஃபார்மேட்டுக்கு நம்ம A4 ஆஃப்ல செட் பண்ண ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நம்பர் என்னன்றதும் உங்களுக்கு நான் இங்க பில்லிங் ஸ்கிரீன்ல போய் காட்டுறேன். பாருங்களேன், என்ன ஃபார்மேட் நம்ம செட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ A4 ஆஃப் 9B, இந்த 9B ஃபார்மேட் தான் நம்ம இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மெடிக்கல் பில்லிங் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது ரிலேட்டடா ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல ஸ்டாக் மாஸ்டர்ல ஐட்டம் வைஸ் பேட்ச் ஸ்டாக், இந்த ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா இதுல பேட்ச் நம்பர் கோடு, எக்ஸ்பிரி டேட், லேண்டிங் காஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இதுதான் இவங்க மோஸ்ட்லி எக்ஸ்பிரி டேட்டோட ஸ்டாக் ரிப்போர்ட்ல கேட்கும் போது எக்ஸ்பிரி டேட்டோட கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து மெடிக்கலுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது தவிர்த்து எக்ஸ்பிரி டேட் ரிப்போர்ட் ஒன்று கேட்பாங்க. ஸோ நம்ம அதை ஆல்ரெடி எக்ஸ்பிரி டேட் ரிப்போர்ட் வச்சிருக்கோம். இதுதான் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் ரொம்ப அடிக்கடி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டுமே நம்மகிட்ட இதில் அவைலபிள் இருக்கு. இது இல்லாமல் எக்ஸ்பிரி டேட் பாப்அப். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் பாப்அப்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இதில் நான் ஒரு அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ Ctrl+Shift+F4 போயிட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பிரி டேட் பாப்அப் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரி டேட் பாப்அப்பும் ஷோ ஆகும். ஸோ இப்போ பாருங்க, ஷோ ஆயிருக்கும், எக்ஸ்பிரி டேட் பாப்அப் ஷோ ஆயிருக்கும். ஸோ மெடிக்கல் பில்லிங்ல இதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஐட்டம் மாஸ்டர், பர்ச்சேஸ், பில்லிங், இந்த ஸ்டாக் ரிப்போர்ட், பிரிண்ட் அவுட், இதுதான் வந்து மெடிக்கலுக்கு யூனிக்கான கான்செப்ட். மீதி எல்லாம் அஸ் யூஷுவல் தாங்க. உங்களுக்கு இந்த மெடிக்கல் பில்லிங் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.